திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள். முதலமைச்சரிலிருந்து துணை முதலமைச்சரிலிருந்து மிக முக்கியமான நிதி அமைச்சரிலிருந்து தமிழகத்தில் இவ்வளவு இந்த 5 ஆண்டு காலம் கோலோச்சிய முக்கிய அமைச்சர்கள் உட்பட பலரும் தற்பொழுது பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. மூத்த அமைச்சராகவும் அவை முன்னவராகவும் இருந்த துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. துணை முதலமைச்சருடைய நண்பரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமாக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர் தொகுதியில் அவர் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. கே.என். நேரு கிட்டத்தட்ட 3-4 சுற்றுகள் முடிவடைந்தும் கூட தற்பொழுது அவர் தன்னுடைய பின்னடைவைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறமா ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு கொண்டிருக்கிற சிட்டிங் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவரும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. இதுபோல தொடர்ந்து முக்கிய அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தொடர்ந்து தன்னுடைய தொகுதியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறாரு. குமாரபாளையம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி தொடர்ந்து லீடிங்கில் தான் இருந்து கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மயிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவரும் முன்னிலை தான் வகித்துக் கொண்டிருக்கிறாரு.